அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் மாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறளுக்குனுங்க நாங்கள் ஃபுட் வெரைட்டி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம வெள்ளை மக்காச்சோளம், மஞ்சள் மக்காச்சோளம், முளைக்கட்டின ராகி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது மஞ்சள் மக்காச்சோளத்துலேருந்து நம்ம ரவை எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரவையில் நீங்கள் கேசரி, பாயாசம், உப்புமா எல்லாமே செய்யலாம். அதே போல் வெள்ளை மக்காச்சோளத்துலேருந்து ரவை எடுத்து வச்சுருக்கோம். இது நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இந்த ரவையிலேயே நீங்கள் பாயாசம், உப்புமா, கிச்சடி எது வேணால் செய்யலாம். சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை மக்காச்சோள மாவு, மஞ்சள் மக்காச்சோள மாவு இதில் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாமே செய்யலாம். ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிறப்ப இந்த ஒரு டம்ளர் மாவை போட்டு வானலில் நல்லா வதக்கினீங்கன்னா நல்லா கட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கையில் எதுவும் ஒட்டாது. நீங்கள் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மஞ்சள் மக்காச்சோள மாவு, வெள்ளை மக்காச்சோள மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முளைக்கட்டின ராகி மாவு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ராகி மாவுலேயும் நீங்கள் சப்பாத்தி, பூரி யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக இந்த ராகியில் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இரத்த சோகையை முற்றிலுமாக குணப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய மருந்தாகவும் செயல்படும். அதனால் இதில் நீங்கள் சப்பாத்தி, பூரி, கஞ்சி எல்லாமே செஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வானலில் நல்லா தண்ணி கொதித்த பிறகு மாவு போட்டு கிளறி கட்டித்தன்மையான பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். ராகி, முளைக்கட்டின ராகியிலேருந்து நாங்கள் பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்து அதை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ராகி மில்க் பவுட்ரை குழந்தைங்களுக்கு நீங்கள் 6 மாத குழந்தைங்களுக்கு இருந்து யூஸ் பண்ணலாம். ஒரு டம்ளர் டீஸ்பூனில் இந்த ராகி மில்க் பவுடரை போட்டு கொஞ்சமாக தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சினிங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நல்லா கெட்டி தன்மையாக அழகாக ஆகிடும். இந்த ராகி மில்க் பவுடர் மாவை நீங்கள் 6 மாத குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.